Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸோட மார்ச் 2024 ஆன்சர் கீ வந்து நம்ம பார்த்தோம். சரியா, அதுலேயே நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கெமிஸ்ட்ரிக்காக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. சரியா, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, அதாவது நமக்கு வந்து கொஸ்டின் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி 2 டைப்பில் நமக்கு கொஸ்டின் வந்து இருக்க போது. சரியா, டைப் ஏ வந்து அதாவது யாருக்கு இருக்கும், டைப் பி வந்து யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். சஃபில் பண்ணி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருவாங்க. இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிலாக இருக்கும். சரியா, அதே மாதிரி நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டே இருக்கேன். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆன்சர், இது 3மே கரெக்டாக இருந்தால் நமக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதாவது ஆன்சர் சீட்டில் எழுதும் போது 10 ஒன் வேர்டு ஒரு பேஜ்லேயும் மீதி இருக்க 5 ஒன் வேர்டு இன்னொரு பேஜ்லேயும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதாவது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இவங்க வந்து எப்படி வந்து ஃபிசிக்ஸில் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்கணும், இந்த ஈக்குவேஷன் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ திருத்தக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து சார் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஈக்குவேஷனோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்ட் ஈக்குவேஷனும் திருத்தக்கூடிய ஸ்டாஃபுக்கு தெரியும். இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா 2 மார்க்கை கொடுங்க, இல்லைனா ஈக்குவேஷன்ஸ் எழுதுனாவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம என்னாச்சு பார்த்தா உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் எந்த கொஸ்டினுமே விடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும் ஆனால் ஈக்குவேஷன் தெரியாது, அதனால் அந்த கொஸ்டினை விட்டு வந்துடுவாங்க பசங்க. அந்த மாதிரி தயவுசெய்து விடாதீங்க. சரியா, ஏன்னா 2 மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். சரியா, அடுத்து 17th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க் கொடுத்துருங்கப்பா. அதே மாதிரி அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன், பேலன்ஸ் ஈக்குவேஷன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு 1.5 மார்க் கொடுங்க. ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் அப்படின்னா அதுக்கு 1.5 மார்க் கொடுத்துருங்க. இல்லைனா இதில் ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சரியா, எனி ஒன் அதாவது கரெக்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்க அப்படின்னாவே 2 மார்க் கிடச்சிது. கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள். இப்போ 19th கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமானது. இது வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளனேஷனும் எழுதணும், எக்ஸாம்பிள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் மார்க் வந்து கொடுத்து கடைசி என்னாச்சு பார்த்துருக்காங்க. அதாவது Fe3+ வந்து பார்த்தீங்கன்னா cannot oxidize Br- to Br2 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் அதுக்கு வந்து என்னாச்சு பார்த்தா 1 மார்க் கிடைக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா 21வது கொஸ்டினுக்கு 2 மார்க் கிடச்சிடும். சரியா, இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஐயூபாக் நேம் வைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24வது கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின். இங்கே வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒன்று ஏ காம்போனன்ட்ஸ் இல்லை பி காம்போனன்ட்ஸை ஃபைன் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் இயர் வந்து நமக்கு அப்படி கொடுக்கல, டெஃபனிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கரெக்ட் டெஃபனிஷன் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பசங்க வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த இடம் வந்து ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா 1 மார்க்ஸில் கேட்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின். இப்போ இங்கே டெஃபனிஷன் கேட்டனால இங்கே 2 மார்க்கை பற்றி பிரச்சனையே இல்லை. நிறைய பசங்க நல்லபடியாக 2 மார்க்கில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்து 3 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மார்க்கில் 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் கம்பேரிசன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துன்னா விடாதீங்க, அதை கண்டிப்பாக எழுதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இதெல்லாம் வந்து மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாமே அப்படியே ஃபுல் மார்க் என்னாச்சு பார்த்து ஈஸியாக எடுத்துடலாம். சரியா, அதனால தான் 25th கொஸ்டின் வந்து பாருங்கள், எனி 3 யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஏதாவது 3 யூசர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாவே அதுக்கு 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துங்க. 28வது கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து அதாவது K = AE power - E/RT அப்படின்னு சொல்லி எழுதுனா பத்தாது.
அதை என்ன பண்ணணும், கேனா என்ன ஏனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அந்த ஆஃப் மார்க்கை சேர்த்தா தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா 3 மார்க் நமக்கு கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கே 1.5 மார்க்கு, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு 1.5 மார்க்கு, ரெண்டும் சேர்த்து நமக்கு 3 மார்க்கு கிடைச்சிது. சரியா, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன், அதாவது வித்தவுட் கண்டிஷன், இதை வந்து ஈக்குவேஷன் எழுதிட்டு கண்டிஷன் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னாவே அதாவது 2.5 மார்க் கிடைச்சது. எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி, எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும் இந்த 30th கொஸ்டினுக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் வந்து அதாவது கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து கஷ்டம் இல்லை, தவறுதலாக இருந்துச்சு. அதனால் 33வது கொஸ்டின் வந்து 3 மார்க் கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ கிரேஸ் மார்க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கிரேஸ் மார்க் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நிறைய பேர் இது கொஸ்டின் தவறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் நம்பரை கூட என்னாச்சு போதுன்னா போடாமல் வந்துடுவாங்க. அப்போ கொஸ்டின் நம்பரை போட்டு கொஞ்சமாவது ஏதாவது எழுதியிருந்தால் தான் நமக்கு கிரேஸ் மார்க் அது கிடைக்கும். அதனால தான் வரக்கூடிய ஸ்டாஃப்லேருந்து எல்லா பேரும் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தயவுசெய்து தெரிஞ்சதை எழுதுப்பா, தயவுசெய்து தெரிஞ்சதை எழுதுப்பான்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் ஃபஸ்ட்டு. சரியா, அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதாவது நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நமக்கு எல்லா கொஸ்டினுமே என்ன பண்ணுறாங்கன்னா 5 மார்க்கில் சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2 அப்படின்னு சொல்லி பிரித்து தான் கொடுக்குறாங்க. சரியா, 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இல்லை 3 மார்க் கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 மார்க்காக கூட பிரித்து கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்னாச்சு போதா கேட்குறாங்க. அதனால தயவு செய்து எப்படி வந்து நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, எந்த கொஸ்டினை நம்ம எழுதணுமோ அந்த கொஸ்டினை நீங்கள் என்னாச்சு போதா கண்டிப்பாக எழுதணும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 70 மார்க் நீங்கள் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 70 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை எழுதுங்க. சரியா, எதையுமே விட்டுட்டு வராதிங்க. நமக்கு திடீர்னு கிரேஸ் மார்க் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைம் நம்ம புலம்பி என்னாச்சு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. சரியா, நான் எழுதாமல் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த டைம் புலம்பி வேஸ்ட்டு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.